இது வந்து ஒரு வீட்டுக்கு என்னென்ன சுவிட்ச் போர்டு யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது வந்து 18 மாடல் சுவிட்ச் போர்டு. அந்த ப்ளக் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. வேறு கண்ட்ரிலேருந்து வாங்கிட்டு வர ப்ராடக்ட்டும் வந்து இந்த ப்ளக்கில் போட்டு யூஸ் பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே கவர் போட்டு மூடிட்டோம்னா அந்த ஸ்க்ரூ வந்து தெரியாது. இது பார்த்திங்கன்னா 8 மாடலு, அதாவது 8 மாடல்னால் 8 சுவிட்ச் வச்சுக்கலாம். சுவிட்ச் போட முடியாத இடத்துல ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து டம்மி போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்க போட்டிருக்கும் பக்கத்தில் 3 மாடல் பிளேட்டில் ஒரு டம்மி ஒன்று போட்டிருக்கு. இது பின்னாடி பார்த்திங்கன்னா போர்டில் எப்படி வந்து லூப் கொடுத்துருக்காங்க, ஃபேன் ரெகுலேட்டர் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏசிக்கு எப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஒயரு, அப்புறம் 2-வே சுவிட்சுக்கு எப்படி ஒயர் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே இந்த இதில் பார்க்கலாம். ஃபேன் ரெகுலேட்டர் வந்து சுவிட்சில் கொடுத்துருவாங்க. ஒரு ஒயரை வந்து ஃபேனோட ஒயரில் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காலிங் பில்லு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏசி, 2-வே சுவிட்சு, ஃபேன் ரெகுலேட்டர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஏசிக்கு வந்து எப்படின்னு பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கு வந்து இன்புட்டு ஃபேஸ் நியூட்ரல், மேலே வந்து அவுட்புட்டுக்கு ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துடணும். ஆன் பண்ணும்போது இண்டிகேட்டர் தெரியும். இது பார்த்திங்கன்னா இது பாத்ரூமோட சுவிட்ச் போர்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு காடி மாதிரி 2 காடி இருக்குது. இது 2த்துக்கு டம்மி போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு ப்ளக் போட்டு